மூணாவது ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த ப்ரோமோவில் வந்து ஆஸ் யூஷுவல் சாண்ட்ரா வந்து கழுவ ஆரம்பிச்சிருக்காங்க திவ்யாவை. அவள் வந்து அதை பண்ணுறா, அவள் வந்து இதை பண்ணுறா, என்னமோ சொன்னாங்க. அதாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து எனக்கு ஒரு ரீசன் சொன்னான். கேட்டால் என்கிட்ட வந்து சொல்கிறா, ஜெயிலுக்கு நீ போனீங்கன்னா உன் கூட நானும் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக சொன்னேன் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. அது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க நமக்கு தெரில. ஆக்சுவலாக அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனப்போ இவங்க தான் வந்து பிரஜன் கிட்ட சொன்னாங்க, திவ்யா பேரை சொல்லு, என்னால் கனி கூட வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க. ஸோ எதுக்காக வந்து இதை பேசுகிறாங்க நமக்கு தெரில. ஸோ அதில் ஒரு மேட்ரே கிடையாது, அதை விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, பேச போகிறது 2 பேரை பற்றி. ஒன்று கமருதீன், இன்னொன்று பார்வதி. என்னடா அப்படி இவங்களை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா, நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். காலையில் தலை டாஸ்க்கு நடந்திருக்கு. அந்த தலை டாஸ்கில் வினோத் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க, பார்வதியும் கலந்துருக்கிறாங்க. இந்த தலை டாஸ்க் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் தலையாக இருந்த இவர் கலந்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. நம்ம நண்பர்கள் சொன்னதை வச்சு யாரெல்லாம் கோர்ட்டு டாஸ்கில் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே தலை போட்டியில் கலந்துருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்வதியும் கலந்துருக்கிறாங்க, ஆதிரி கலந்துருக்கிறாங்க, கானா வினோத் வந்து கலந்துருக்கிறாப்புல. வேறு பெருசாக கேஸ் வந்து சுபிக்ஷாவும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே அந்த கோர்ட் டாஸ்கில் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே கலந்துருப்பாங்க. விக்கல்ஸ்க்கு கேஸு இல்லை, இந்த 4 பேர் தான் கலந்துருக்காங்க. ஏதோ பால் எடுக்கிற டாஸ்க்கு போல் இருக்குது, நமக்கு சரியாக தெரில. அதில் வந்து பார்வதி கிட்ட ஒரு பால் இருந்திருக்கு, கானா வினோத்துக்கிட்ட பால்ஸ் இருந்திருக்கு. யார் தலையாக வரக்கூடாதோ அவங்க போய் யார் தலையாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாலை போய் எடுக்கணும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போய் எடுத்திருக்காங்க. பார்வதி கிட்ட ஒரே ஒரு பால் இருந்திருக்கு, அதை வந்து கமருதீன் வந்து சொல்லியிருக்காப்புல, சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. பார்வதி கிட்ட இருக்க ஒரு பால் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கானா வினோத் வந்து வீட்டு தலையாக ஜெயிச்சிருக்கிறாருங்க. ஜெயிச்சு இந்த வாரம் அவர் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்வதி போயிட்டு கமருதீன் கிட்ட விடாமல் ஒரே விஷயத்தை கேட்டுட்ருக்காங்க. இவர் பாலை எடுக்க சொன்னதுனால காலையிலேருந்து பார்வதி வந்து கமருதீன் கிட்ட பேசலை. கமருதீன் போய் கேட்குறாரு, நீ போய் அவன் நேராக கேட்கல, பேச போல, நேராக போய் கட்டிப்பிடிக்க போகிறான். நீ நீ வந்து வராத, நீ எப்பயுமே எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது, எங்கேயுமே நீ எனக்காக வந்து நின்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அப்போ கமருதீன் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இதெல்லாம் கேம், நீ வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத, அவன் வந்து ஜெயிக்கட்டும் நான் நினச்சேன், இப்போ என்ன அதனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த பாலை வந்து எதுக்காக எடுக்க சொன்ன, மற்றவங்க பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ எதுக்காக பண்ண, நீ பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன், உங்கள் 2 பேருக்குள்ளே லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சும்மா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் அவன் கேம் விளையாட வந்திருக்கான். அதில் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிவிட்டு அவன் எடுக்கக்கூடாது, அவன் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதில் அமித் இருக்காரு பாருங்க, நீ என்ன மாமாவையா நீ அப்படின்னு தான் கேட்க தோணுது. அமித் வந்து கமருதீன் வந்து சொல்கிறான், ரொம்ப பார்வதி ஓவராகவே பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து கமருதீன் கிட்ட மூஞ்சை காட்டுறது, மூஞ்சை திருப்பின்னு போகிறதும் பண்ணுறாங்க. கமருதீன் வந்து சொல்கிறாப்புல, ஓவராக பண்ணுறா, இது வந்து கேம் தானே. அவன் வந்து முன்னாடியே கானா வினோத் வந்து முன்னாடியே கண்ணை காமிச்சாராமா. ஆக்சுவலாக அவர் வந்து ஃபேவரிசம் தான் பண்ணியிருக்காப்புல கமருதீன். இப்போ என்ன பிரச்சனைனா, பார்வதிக்கு வந்து நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபேவரிசம் பண்ண, ஏன் எனக்கு ஃபேவரிசம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி, எதுக்காக பண்ணணும் அப்படின்றது தான் கமருதீனுடைய ஒரு பாயிண்ட். அமைதிக்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஓவராக பண்ணுறா, ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்கா, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவம் வந்துடும் அப்படி இப்படின்னு பழைய கமருதீன். இப்போ அரோரா கிட்ட பார்வதியை பேசும்பொழுது எப்படி ஒரு ஃபோர்ஸாக ஒரு கமருதீன் வந்தானோ அந்த கமருதீனில் பாதி கமருதீன் வந்து வந்திருக்காப்புல. அப்போ அமித் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பண்ண தப்பு தான், நீங்கள் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பழகுறீங்க, ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஓகே தான், ஃப்ரெண்டுக்கு எப்போ வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணணும். யாரையா நீ என்னையா பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு சப்போர்ட் ஐயா அமித் உங்களுக்கு என்னையா ஆச்சு?
வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் கேமை விளையாடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னங்க பார்வதியோட வெல்விஷராக போயிட்டுருக்கீங்க. அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க அவன்கிட்ட போயிட்டு நீ பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. இது எப்படிப்பட்ட ஒரு ஏங்க பிரஜின் சாண்ட்ரா 2 பேரும் கணவன் மனைவியாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஒரிஜினல் கணவன் மனைவியாக வந்த அந்த 2 பேரையுமே கப்புள் கேம் ஆடுறாங்க, ஆடக்கூடாது. இதே வாய் சொல்லிச்சு யார், நம்ம அமித். அவங்களாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து அது இருக்குது, எமோஷ்னல் பேக் போன் இருக்குது, நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க சேர்ந்து விளையாடுறாங்க, அது அன்ஃபேரு அப்படிலாம் பேசின வாய் இன்னைக்கு ஒரு மட்டமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு 2 பேரை நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்கன்னா இது எப்படி, எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது? அங்கே ஒரு வாய் இங்கே ஒரு வாய்னு 2 வாயை நீங்கள் வச்சிட்ருக்கீங்க அமித் அவர்களே. சரி, அந்த இடத்துல அது முடிஞ்சு மறுபடியும் பார்வதி வந்து இதே தான் கமருதீன் கிட்ட ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா பார்வதி வந்து அழகாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாக ஒருத்தன், ஃப்ரெண்டு மெட்டீரியலாக ஒருத்தன், அதே மாதிரி இன்னும் சில பேர் இந்த வீட்டுக்குள்ளே நல்லா பின் பாயிண்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்காங்க, இல்லை அந்த மாதிரி நாட்களெல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசக்கூடாது, மாறா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், அவங்க கூட நிற்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கூட நிற்கணும். இப்போ சாண்ட்ராலாம் அதனால தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பழைய பார்வதி வந்துடுறது வெளியில். நீ வந்து உன்னை வந்து நான் நம்பினேன், நீ என்னை இது பண்ணிட்டேன், இது சரியில்லை இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட பேசுகிறது. அப்படித்தான் அமித் வந்து கூட வச்சுக்கிட்டு அமித் என்ன பேச வந்தாலும் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒரு மாதிரி அவர் வேற டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாப்புல. விக்கல்ஸ் கிட்ட போய் பேச போகிறாங்க பார்வதி. அப்போ இவர் அமித் என்ன சொல்லிட்டாரு, அவர் என்ன கார்பரேஷன் பம்பா கண்டவங்களாம் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு பார்வதி கிட்ட. அதாவது என்னுடைய விக்ரம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அவர் சொல்லிட்டாப்புல. என்னாச்சு, கானா குணத்தை வந்து உளுந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல, தலையாயிட்டு. தலை வேலையே செய்யக்கூடாதுன்றதை மறந்துட்டார் அவர். சரி, ஓகே. கண்டவங்களாம் வந்து கை வச்சுட்டு போகிறதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னோடனே இவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க பார்வதி. அந்த வார்த்தை நீ எப்படி சொல்லுவேன், அது எப்படி நீ கண்டவங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. அவர் வந்து ஜாலியாக பேசியிருக்காப்புல. இப்போது பார்வதி பொறுத்த வரைக்கும் பார்வதி ஜாலியாக பேசலாம், பார்வதி ஒருமையில் பேசலாம், பார்வதி வந்து அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணலாம், மார்க் பண்ணலாம், பாடி ஷேமிங் பண்ணலாம், இல்லை அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பார்வதி பண்ணலாம். நீங்கள் திருப்பி அதில் ஒன்றை கூட நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் இருக்கிறதுலையே 1ஆம் நம்பர் ஒஸ்டான ஒரு கண்டஸ்டன்ட் அக்கார்டிங் டு பார்வதி. சரி, அது முடிஞ்சு இந்த சைடு வந்தால் மறுபடியும் கமருதீன் கிட்ட உட்காந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் காம்போ இருக்கு இல்லையா, அந்த காம்போ வந்து எதுக்காக பிரேக் பண்ணேன் அப்படின்னு கேட்கும் போது அவன் உனக்காக தான் பிரேக் பண்ண அப்படின்றான். எனக்காகவா, சீரியஸாவா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னமோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறான், நீ எப்படின்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையே நீ பிடிச்சிக்கிற, இப்போ ஒரே விஷயத்தை வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ மாற்றிக்க மாட்டுற. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வச்சு மட்டுமே நீ பேசிகிட்டு இருக்க. அப்படி பார்வதிக்கு அப்படியே பார்வதியை ஃபுல்லாக போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலையிலேருந்து கிடைக்கிற கேப்லலாம் பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பார்வதி வந்து ஒரு மாதிரி நடுங்குறாங்க கமருதீன் கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே. இப்போ நீ வந்து என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டியா, நீ எல்லாமே நீ வந்து சபையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா, இப்போ உனக்கு சந்தோஷமா? கோபம் வரமாட்டேங்குது பார்வதிக்கு. ஏன் பார்வதிக்கு கோபம் வரமாட்டேங்குது கமருதீன் மேலே? கமருதீன் யாருன்னு பார்வதிக்கு தெரியும். அரோரா கோவப்பட்டதுக்கு அரோராவை அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியும். ஒருவேளை பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இன்றைக்கி பயங்கரமான சண்டை இருக்குலாம் சொன்னாங்க, பார்த்தா சண்டை இருக்கிற மாதிரி தெரில. ஒருவேளை பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் முதல்ல பண்ணுற விஷயம் என்னென்னா கமருதீன் கிட்ட பர்சனலாக பார்வதி என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்கன்றத சொல்லிடுவாப்புல வெளியில், லைக் திவாகர். இல்லைனா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாப்புல. இப்போ அரோரா கிட்ட என்ன நடந்துச்சோ அதே தான் பார்வதிக்கு நடக்கும். இதனால தான் பயந்துட்டு இருக்காங்க மேடம். இல்லைனா பார்வதி வந்து தன்னை பற்றி குறை சொல்கிறத கேட்டுட்டு உட்கார்றாளா?
ஆனால் அப்படி பேசிக்கிறாங்க, அப்படி சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு திடீர்னு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. கமருதீன் வந்து பார்வதியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல. இந்த மைக்கு மாட்டாமல் இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் காலையிலேருந்து மைக்கு மாட்டாமல் நிறைய ரூல்ஸ் வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக்கு கழட்டி வச்சுட்டு பண்ணுறாங்க, நிறைய விதிமுறைகள் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து சொல்கிறாப்புல. உடனே வீட்டு தலை வினோத் என்ன சொல்கிறாருன்னா, அமித் பண்ண அதே ஒரு சிஸ்டம்னா எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டுட்டு அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர்கிட்டே போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன்கிட்ட போயிட்டு கமருதீனை பற்றி சொன்ன உடனே அவன் வந்து கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்குறான். ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. வினோத் வந்து கமருதனே அப்படின்றாப்புல. ஆக மொத்தத்தில் இவங்களும் திருந்த போகிறது கிடையாது. ப்ளஸ் பார்வதி வந்து கப்புள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ தான் கூட இருக்கிற ஆட்கள் தனக்கு எதிராக என்றைக்குமே ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு எந்த செயலும் பார்வதிக்கு எதிராக செஞ்சிடக்கூடாது. செஞ்சிட்டாங்க அப்படின்னா பார்வதி வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட சூடு சோரணம் இல்லாத மக்ருதீனை வந்து ஒரு பொம்மை மாதிரி கையில் வச்சு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க பண்ணுறதை பார்த்து? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.